திருவினையானது நன்றிடுதலாக சுதீர் படிக்கிறதுனால இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஆந்தனி கணித் அவருடைய பர்த்டே இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஆஞ்சலினா இருக்காங்களா, அவங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஷோலி அவங்களுக்கு பர்த்டே இல்லையா? ஓகே, ஹாப்பி பர்த்டே. மற்றும் மரித்தா செல்வகுமார், ஜாக்லின், லூயிஸ், டாமினிக், அல்ஃபோன்ஸ், நிக்கோலஸ் உடைய ஆன்மாக்காகவும், விசேஷங்களுக்கான அனிதா அவருடைய உடல்நலத்துக்காகவும், ஜஸ்மி கிறிஸ்டினா எக்ஸாமில் நல்லபடி செய்வதற்காக இந்த திருப்படி கொடுத்திருக்கிறார்கள். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதரர்களே, நாம் தூய மறைகளை கொண்டாட நம் தகுந்தவர் பொருட்சின பாவனை ஏற்றுக்கொள்வோம். எல்லா நேரமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா இறைவன் நம் இறைக்க வைத்து நம் பாவனை மன்னித்து நம்ம நிலை வாழ்வை அழைத்து செல்வராக. ஆமென். இறைவா, இரக்கத்தை இரக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரை பாவிகள் உள்ள நோன்புகள், இறைவேண்டல், இறக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவம் மன்னிப்பை வழங்குகின்றேன். எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கை கடவுடன் கண்ணோக்கி மன்றாடினோம். நேருள்ள எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் வருகிறாக. உம்முடைய தூயாவின் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாக இயேசு கிறிஸ்துவையாகவே கொண்டாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில்
இறைவாக்கு நன்றி. உங்கள் பதில் வலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை குறைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்போது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். அனைவரும் எழுந்திருங்கள். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கின்றார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, வாழ்த்து உமக்கு. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உண்மையை சொன்னார். இருவர் இறைவரிடம் வேண்டு கோவிலுக்கு சென்றார். ஒருவர் பரிசேயர், மற்றவர் தண்டுபடி போவார், வரி தண்டுபவர். பரிசேயர் பெற்றுக்கொண்டு இவ்வாறு இறைவரிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபசாரம் போன்ற மற்ற மக்களைப் போலவே எல்லாம் வரி தண்டுபவரைப் போலவும் இல்லாததை பற்றி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கின்றேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கின்றேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்றுகொண்டு வானத்தை அண்ணாண்டு பார்க்க கூட துணியாமல் தாம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளை, பாவியாகிய என் மீது இறங்கியுள்ளோம் என்றார். இயேசு பரிசேயர் வரி தண்டுபவரை கடவுளுக்கு ஏற்புடையவராகிய வீடு திரும்பினார். எனில் தம்மையே தான் உயர்த்துக் கொள்பவர் தாழ்த்த பெறுவர், தம்மையே தாம் தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே முகப்புகழ். கிறிஸ்துவில் சகோதரர்களே, என்னுடைய மக்களில் நம்ம நிறைய விதமான மக்களை நம்ம பார்க்குறோம். சில மக்கள் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, நல்லவர்களாகவே இருப்பாங்க. சிலர் சில தவறுகளை செய்யலாம். ஆனால் நல்லவர்களாகி இருப்பவர்கள் எப்போதுமே கொஞ்சம் பெருமையாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த பாவம் செய்யறதில்லை, பொய் சொல்கிறதில்ல, திருடுறதில்லை. ஏன்னா ஒரு பணக்காரர் இருக்கவங்க எல்லாத்துக்கும் திருடணும், எதுக்கு அவங்க பொய் சொல்லணும்? அவங்க எல்லாமே இருக்கவங்க எதுக்கு செய்யணும்?
அப்படி இருக்கும் பொழுது நல்லவர்களாகவே இருக்கிறதுக்கு அவங்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய வசதிகளாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு இன்று ஒரு மக்கள்கிட்ட பார்க்குறாரு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஜனங்கள் தாம் நேர்மையானவர்கள் என்று மக்களுக்கு மற்ற மக்களுக்கு சொல்வதையும் மற்றும் அவர் நடந்து கொள்ளும் முறையில் ஆண்டவர் இந்த பூமியை சொல்கிறார். இருவர் கோயிலுக்கு போகும் பொழுது அதில் ஒருவர் பரிசேயரும் மற்றொருவரும் வரி தண்டுபவர். இந்த வரி தண்டுபவர் அவர் இந்த சோஷியலி கரப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏற்கனவே நிறைய லஞ்சம் வாங்குறது பண்ணுறது இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி அப்படின்னு. அதுபோல் அந்த காலத்தில் இந்த வரி தண்டுபவர் கூட இந்த மாதிரி லஞ்சம் வாங்கக்கூடிய மற்றவங்களுக்கு ஜனங்களுடைய பணத்தை பிடிக்கிறது அது சோஷியலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். உண்மையிலே அவங்க அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கடவுள்கிட்ட போகும் பொழுது அந்த பரிசேயர் கடவுள்கிட்ட வேண்டார். இப்போ நான் எந்த பாவமும் செய்யறதில்லை, கட்டளைகளை நான் நடந்து கொண்டு தான் போகிறேன், அதை தொடர்ந்து செய்கிறேன், நான் எங்கேயும் வெபிச்சாரமும் செய்யலை, இல்லை நான் எனக்கு கொடுத்த எல்லாம் அந்த 10% நான் கோயிலுக்கு நான் கொடுத்துட்றேன், அதனால் நான் நேர்மையாக இருக்கிறேன், அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். பார்த்து நன்றி சொல்கிறேன் கடவுளுக்கு. நான் இந்த மாதிரி தவறு செய்யலை, நான் கெட்டவன் இல்லை, நான் நல்லவனாக இருக்கிறது கடவுள் நன்றி சொல்கிறேன். கிறிஸ்துவர்களே, அது கடவுளுக்கு பிடிக்கல. சில நேரத்தில் நம்ம நான் செஞ்சேன் அப்படின்றது எப்பொழுதுமே நம்ம சொல்கிறோம். மற்றவங்கள்ட்ட நம்ம பெருமையாக நம்மளை பற்றியே நம்ம எப்போதுமே உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது கடவுள் அதை விரும்பலை. ஆனால் இன்னொரு மனிதர் அவர் வரி தண்டு கலெக்ட் பண்ண டேக்ஸ் கலெக்டர் அவர் கடவுள்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு அவர் தெரியும் அவர் நிறைய பாவம்லாம் செஞ்சுருக்காரு. அவர் மேலே கூட பார்க்க மாட்டேங்கிறார். தலையை குடிச்சு அந்த மார்பில் வச்சுக்கிற என் மேல் கருணை காட்டணும், நான் பாவி அப்படின்னு சொல்கிறேன். கிறிஸ்துவனோட கடவுளுக்கு யாரும் பிடிக்கும்? நான் எப்போதுமே நல்லதே செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரலாமா, இல்லை நான் செஞ்சது தவறு மன்னியும் கேட்கணும்? ரெண்டுலேயே யாரும் பிடிக்கும்? கிறிஸ்துவனோட கடவுள் நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கொடுத்துருக்காரு. சில பேர் பாவசத்தில் வரும்பொழுது நான் எந்த பாவம் செய்யக்கூடாது அப்படின்னா பாவசத்தில் சொல்லுவாங்க, நான் எந்த பாவம் செய்யக்கூடாது. அதாவது அப்படி சொல்றதே தவறு தான். அதுவும் ஒரு பாவம் தான். ஒரு மனிதன் ஒரு நாளில் மினிமம் தெரியாமல் 100 டைம் 100 டைம்ஸ் மேலே தவறு செய்யணும். தெரியாமல் தெரிஞ்சு பாவம் செய்வது அது ஒரு 50 மேலே இருக்கும். ஜஸ்ட் ஸ்மால் கேல்குலேஷன். அப்போது நம்ம செய்கிற தவறுகள் நம்மளுக்கே தெரியும். நம்ம செஞ்சது என்ன தவறு செய்யணும் நமக்கு தெரியும். ஆனால் தவறு செஞ்சுட்டு அது தவறு இல்லாமல் நம்ம சொல்ல போகிறோம். அது அது பெரிய தவறு தான். சில நேரத்தில் நம்மளோடே நம்ம மேலே அடிச்சிருக்கோம். நம்ம இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பெருமை பற்றி பேசினேன், நம்ம தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி மற்றவங்களுக்கு கீழே தள்ளுவோம். கிறிஸ்துவனோட என்னோட நட்சத்திரம் கடவுள் யார் அந்த என்னது தாழ்மையோட தாழ்ச்சியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் பிடிக்கும் அப்படின்னு அவர் நட்சத்திரம் சொல்கிறார். அதனால் சில நேரத்தில் நம்ம பெருமைப்படுத்துகிறோம். நம்மளே நம்ம குடும்பம், நம்ம ஃபேமிலி, நம்ம படித்தோம். நிறைய பேர் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதவங்களை யார் தெரியுமா? இப்போ பெருமைப்படுறாங்க, இந்த பெருமையை பேசுகிறாங்க. அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. அவங்க அவன் தான் கிரேட்னு சொல்லுவாங்க. மற்றவங்க செய்யக்கூடிய வேலையை மதிக்க மாட்டாங்க. இதை நான் சில ஃபாதர்ஸுக்கு நான் பார்த்துருக்கேன். மற்றவங்க உழைச்சியில் அது மதிப்பு கொடுக்காம இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அது ரொம்ப தவறு. மற்றவங்க உழைக்கிற உழைப்புக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுத்தே ஆகும். மற்றவங்க உழைப்பை நம்ம எடுத்துக்கூடாது. அது நம்ம பெருமையாக என்னுடைய கண்ட்ரோலில் இருக்க நான் எல்லாமே செய்யணும் இல்லை. கிறிஸ்துவனுடைய என்னுடைய நற்செய்தி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. கடவுளுடைய இதயம் எப்படி இருக்குன்னா, யார் கடவுள்கிட்ட போயிட்டு கடவுளே நான் செஞ்சது தவறு, பாவியாக இருக்கிறேன் அப்படின்னு தாழ்ச்சியோடு கடவுள்கிட்ட இருக்கும் பொழுது கடவுள் அவரை ஏற்றுக்கொள்கிறார். அதனால
இறைவா, நானும் பாவிதான், என் பாவனை மன்னித்து எனக்கு பேருக்கு காட்டும் மற்றும் அதே சமயத்தில் அந்த ஞானம் வரணும். நான் எப்பொழுதுமே ஒரு தாழ்ச்சியும் ஒரு மனப்பான்மையுடைய இருக்கவும், நான் எங்கேயுமே பெருமையாக இல்லாமல் என்னை நான் தாழ்த்திக் கொள்ள ஒரு மனப்பான்மை தாழ்மை என்று இந்த திருவிழா காரணம். பொன்னான வாழ்வை குடமேட்டு வைத்தோம், பூவாக மனவீச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதாலே ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிகளின் மனம் நிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களில் எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களையும் மன்னிக்க முயலுமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் அவரோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனார் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, திருவிழாவில் தந்தை என்று உள்ள எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவரால் கிறிஸ்து வழியாக நாடு கொடுத்து நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீரலுக்கு முன் அறிவித்து புரிந்த வரையில் நாம் தமது பேரொழியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டம் விரைவாக்கும் சான்று பகிர்ந்தவரும் தம் பாடல் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு நாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்க செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த மின்னரோடு சேர்ந்த நாளும் இம்மண்ணுலகில் இடையராக உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி குறித்து சொல்வதாவது: துயவர் துயவர் துயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூய்வர் தூய்மையானத்துக்கு மூன்று. ஆகவே உடைய ஆவியை புனிதை காணிக்க தூய்மைப்படுத்தவாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக எங்களை மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கழித்த போது அப்பத்தெடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்கள் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையெழுப்படும் என் உடல். அவனுமே இறைவனை பின் கிணத்தை நடத்த மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிட்டோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரின் கிறிஸ்துவின் இறைவின் உயிர்ப்பினும் கூர்ந்து வாழ்த்தரப்பட்ட மீட்பளிக்கும் கிடத்தில் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியம் புரிய பிரதானங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் அவர்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று காண கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகிலும் வரவேற்கும் திருவை நிறைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்களாக பீட்டர் எல்லா திருநீராக அனைவரோடும் திருவில் அன்பு நிறைவேற்ற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமணொழியை ஏற்றிருந்தோம். எங்கள் அனைவரும் மீதும் இறக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தாய் புனித மரியாவுடைய கணவனான புனித யோசு புனித திருத்தொழிலை உலகில் முதல்வராக இருந்தாகிய புனித அன்னையரோடும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்துவின் புகழ்ந்தே மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பர் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனுக்கு நாம் பயிற்சிட்டு நாம் இதை சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் நம்மீதும் கருணையுடன் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கம் என்று நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கு பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவிற்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், நான் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று திருத்தொழுது முனைந்தீரே. எங்கள் பாவனை பாராமல் திருவையில் நம்பி நிறைவேற அவரின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையாக தருகிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்துள்ளோம். பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதியை. இதோ இறைவன் சென்று இது உலகின் பாவம் போக்குபவர் செம்மில் இருந்து கிடைக்க பெற்றோம் பெயர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களையும் ஆற்றத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவான வல்லமையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்கள் நிகழ்வது செயலாக பெறுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் இதயங்களே ஆண்டுள்ள உம்மை வேண்டுகின்றோம். உம் ஊழியர்களுக்கு கனிவுடன் இந்த அருளை வழங்குவதாக உம் அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருந்து அவர்கள் உம் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவள்ளி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. உமக்கு நன்றி. நான் வண்டர்ஃபுல்லே. Thank you.